So good morning friends. Today we are going to see, so first of all, what is constitution? Constitution is a set of rules and regulation to govern country. Okay. So நம்ம country-ய rule பண்றதுக்கும் govern பண்றதுக்கும் சில rules and regulations இருக்கும். And அது மட்டும் இல்ல, and limitations and powers of constitution organs and duties and rights of citizens இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு புக் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே. ஸோ நமக்கும் ரைட்ஸ் இருக்குது, பட் அதற்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இது வந்து கான்ஸ்டியூஷன் ஃபார் த கன்வீனியன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்காக தான் வந்து இந்த மெயினாக இந்த கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஓகே. ஸோ இந்தியாவில் இந்த கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாச்சு அப்படின்றத ஒரு ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு லைன் பை லைனாக போகல, நான் ஒரு ஸ்டோரியாக சொல்லிவிட்டு எகெயின் நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கில் நம்ம வந்து லைன் பை லைனாக போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1934 நம்மளுடைய எம்என் ராய் அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் பர்சனாக ப்ரொபோன் பண்ணியிருப்பார். இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும், அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது பேசுகிறது அவர் தான் பேசுவார். தென் எம்என் ராய்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1935 நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிரிட்டிஷ்கிட்ட ஒரு டிமாண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும், அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் கொடுங்க, எங்களுக்கு செல்ஃப் ரூல் கொடுங்க, முன்னாடி தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, பட் பிரிட்டிஷ் என்ன பண்ணலாம், டிட் நாட் கன்சிடர். In 1938, on behalf of Congress, Jawaharlal Nehru also demanded to make Constitution Assembly, to form Constitution Assembly. Okay, இந்தியாவுக்கு ஒரு Constitution Assembly வேணும், without external influences. நமக்காக ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ 1938. ஓகே, அண்ட் 1938 நம்ம என்னதான் டிமாண்ட் பண்ணாலும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டிட் நாட் கன்சிடர் அவர் பேசிக் டிமாண்ட்ஸ். ஓகே, but in 1939 due to second world war பிரிட்டிஷுக்கு என்ன தேவைன்னா இந்தியன்ஸோட அசிஸ்டன்ஸ் தேவை, இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட சப்போர்ட் தேவை. அப்போ தான் வந்து இந்தியன் வாரியர்ஸ் எல்லாம் அந்த வார் ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க எஃபிஷியண்ட்டாக ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது 1939 செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போது கவர்மெண்ட் வந்து வித்தவுட் இந்தியன்ஸ் கன்சல்டேட் பண்ணாமல், ஸோ இந்தியா ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட் இந்த வார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப கோவப்பட்டு ரிசைன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க 1939. அப்போ காங்கிரஸுக்கு பிரிட்டிஷுக்கு ஒரு பெரிய டசல் கிரியேட் ஆகும். அப்போ 1940 காங்கிரஸோட சப்போர்ட், இந்தியன்ஸோட சப்போர்ட் வேணுன்றதுனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா 1940 ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஆகஸ்ட் ஆஃபரில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்டைரக்ட்லி அக்செப்டட் டு ஃபார்ம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டு மேக் கான்ஸ்டியூஷன். முதலாக அவர்கள் மறைமுகமாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இன் 1940 இது 1940 இன் 1940க்கு அப்புறம் ஏதாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1942 கிரிப்ஸ் மிஷன் இந்தியாவுக்கு வராங்க. ஸோ அவங்க சில ப்ரொபோசல் கொடுப்பாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ப்ரொபோசல் என்ன அப்படின்னா மேக்கிங் கான்ஸ்டியூஷன், ஃபார் த கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் end of the war. Okay, end of the warக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் the mission was failed and India, the Congress rejected the mission in 1942. and அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம 1940 முஸ்லீம் லீக் 1940 முஸ்லீம் லீக் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய லாகூர் செஷனில் செப்பரேட் பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி 1940 டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எஸ்பெஷலி அது 1940 போய்கிட்டே இருக்குது. ஈவன் 1946 அது ரொம்ப இன்டென்சிவாக அவங்க வந்து போராட ஆரம்பித்தாங்க. பர்டிகுலர்லி August 16, 1946 டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு கூட ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. இட்ஸ் அ கம்யூனல் வயலன்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு டே தான் டைரக்ட் ஆக்ஷன் டே. அந்த டைரக்ட் ஆக்ஷன் டே எப்போ முடியுதுன்னா 1947 August 15 தான் முடியுது. ஓகே, இந்த சைடில் இப்படி முஸ்லீம் லீக் ஒரு சைடில் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கிரிப்ஸ் மிஷன் ஃபெயில்ட் ஆச்சு. அண்ட் ஃபைனலி 1945 செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சது. அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் முடியும் போது பிரிட்டனுடைய அந்த சூப்பர் பவர் ஸ்டேட்டஸ் வாஸ் என்ன ஆகிடுச்சு, கொலாப்ஸ் ஆகிடுச்சு. த ஒன்லி சூப்பர் பவராக பார்த்தீங்க அப்படின்னா சோவியத் ரஷ்யாவும் யூஎஸும் எமர்ஜ் ஆகுறாங்க. த வேர்ல்டில்
கோல்டு வார் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போது வந்து பிரிட்டிஷுக்கு அங்கே ப்ரெஷர் கொடுக்கப்படுது இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க சொல்லிட்டு. அப்போது வேறு வழியே இல்லாமல் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியாவுக்கு எப்படி பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக பிரிட்டிஷ் கேபினெட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் அனுப்புகிறாங்க. அதுக்கு பேர் தான் கேபினெட் மிஷன். ஓகே, ஸோ கேபினெட் மிஷன் இந்த கேம் இன் 1946 மார்ச் இந்தியாவுக்கு வராங்க. அந்த கேபினெட் மிஷன் இந்தியாவுக்கு வராங்க. எஸ்பெஷலி அது எப்படி பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், என்னெல்லாம் செய்யலாம், ஸோ ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக வராங்க. ஓகே, ஸோ அதே சமயத்தில் கேபினெட் மிஷன் இந்தியாவுக்கு வந்து சில ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் தான் டு ஃபார்ம் Constitution Assembly to make Constitution. Based on the recommendation of Cabinet Mission 1946 and December 9 the first Constitution Assembly உடைய செஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சது டெல்லியில். அந்த செஷனில் இதுதான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணிங்க அப்படின்னா என்னமோ ஏதோ நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் லைக் எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் பார்லிமெண்ட் மாதிரி தான். ஸோ பார்லிமெண்ட்டோட ஒர்க் என்ன, மேக்கிங் லா. ஓகே, பார்லிமெண்ட்டோட ஒர்க்கு மேக்கிங் லா. த சேம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஒர்க் என்ன, டு மேக் கான்ஸ்டியூஷன். நமக்கு தேவையான கான்ஸ்டியூஷனை உருவாக்குறது தான் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஒர்க். ஓகே, ஸோ இதுதான் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 1946 December 9 ஸ்டார்ட் ஆனால் கூட பட் நம்மளுடைய முஸ்லீம் லீக்கும் நம்ம இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் அப்படின்னா யார் சார் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிற்றரசர்களும் அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் முஸ்லீம் லீக்கும் அந்த ஃபர்ஸ்ட் செஷனில் வரல, ரொம்ப லேட்டராக அதை வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, வாட் இஸ் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு பார்த்தோம். இட்ஸ் லைக் பார்லிமெண்ட் மாதிரியான ஒரு அசம்பிளி. ஓகே, அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா நாட் மேக்கிங் லா. ஸோ அவங்களுடைய ஒர்க் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மேக் பண்ணுறது தான், கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறது தான் அவங்களோட ஒர்க். ஓகே, இப்போ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்படி ஃபார்ம் பண்ணாங்க சார் அப்படின்னா 1946 அதுக்கான ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நாட் அ டைரக்ட் எலெக்ஷன், இட்ஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகே, ஸோ டைரக்ட் எலெக்ஷன் இன்டைரக்ட் எலெக்ஷன் என்ன சார் அப்படின்னா இப்போ நம்ம லோக்சபாவுக்கு நம்ம எம்பிஸ் அனுப்புகிறோம் இல்லையா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ், அது வந்து டைரக்ட் எலெக்ஷன். பட் ராஜ்யசபாவுக்கு போகிறவங்கெல்லாம் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகே, ராஜ்யசபாவுக்கு போகிறவங்கள நம்ம ஓட் பண்ணுறோமா கிடையாது, த்ரூ எம்எல்ஏஸ் மூலிமா அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறோம். ஓகே, ஸோ இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்ப்போம். எகெயின் ஓகே, உங்களுக்கு நான் வந்து வாட் இஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்றது சொல்கிறேன். அந்த இன்டைரக்ட் எலெக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் voting சிஸ்டம். ஸோ இப்போதைக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன சார் அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்கேன். இந்த பிக்சரில் வந்து 4 கேண்டிடேட்ஸ் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ஓட்டர்ஸ் எப்படி ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் பேஸ்டாக ஓட் பண்ணுவாங்க. இவர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ், இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் பேஸ்டாக ஓட் பண்ணுவாங்க. அந்த ப்ரிஃபரன்ஸ் பேஸ்டாக ஓட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் யார் 50% கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்க வின் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் இவர் ஒரு 40%, இவர் ஒரு 30% வாங்கியிருக்காங்க, 10% தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா தென் த லீஸ்ட் மெம்பர் இருக்காங்க இல்லையா, த லாஸ்ட்டாக ஒரு மெம்பர் இருப்பாங்க இல்லையா, அந்த லீஸ்ட் மெம்பரை என்ன பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரிசல்ட்டில் இவங்க ஒரு 40%, இவங்க ஒரு 30%, இவங்க ஒரு 20%, இவங்க ஒரு 10% தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஸோ அப்போ அந்த லீஸ்ட் நம்பரை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த 10%ஓட செகண்ட் ப்ரிஃபரன்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போ இவர் 50 கிராஸ் பண்ணிட்டார்னா வின் பண்ணிடுவார். இன்கேஸ் அப்பவும் வரலை அப்படின்னா இவர் ரிமூவ் பண்ணுவாங்க. அவருடைய அந்த 20% வாங்கின ஆப்ரஹாம் லிங்கனுடைய செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இல்லையே, அவங்களுக்கு போட்டிருப்பாங்களே செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், அந்த 20% பீப்புள் அவங்களோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த 3 மெம்பர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதை ஷேர் பண்ணுவாங்க. அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கன்சிடர் பண்ணி ஸோ ஃபைனலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ இவர் வந்து 50 எபோவ் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து வின்னிங் கேண்டிடேட்டாக போயிடுவாங்க. ஓகே, ஸோ whatever இன்டைரக்ட் எலெக்ஷன் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணாங்க 1946. அப்போ 1946 இன்டைரக்ட் எலெக்ஷனில் ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட 389 மெம்பர்ஸ், அதில் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 208 அண்ட் முஸ்லீம் லீக் வந்து 73 அண்ட் ரிமைனிங் இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ், இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ் எல்லாமே எலெக்ட் ஆகுறாங்க. ஓகே, ஸோ இப்படி 1946 கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கான ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன் முடிஞ்சு 1946 டிசம்பரில் அந்த ஃபர்ஸ்ட் செஷன் நடக்குது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் செஷன் நடக்கும்போது ஸோ இம்மீடியட்டாக ஒரு பிரசிடென்ட் வர முடியாது இல்லையா,
இப்போ அவங்களிருந்து ஒரு எலெக்ஷன் வச்சு ஒருத்தரை சூஸ் பண்ணணும். அதுக்கான ஒரு டைம் எடுக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ டெம்பரரியாக பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹாவை ஒரு டெம்பரரி பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணுவாங்க. வித்தின் 2 days டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பர்மனன்ட் பிரசிடெண்ட்டாக அவங்க எலெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, கிருஷ்ணமாச்சாரி அண்ட் முகர்ஜி அப்படின்றவங்கள வைஸ் பிரசிடெண்ட்டாக தே ஆல்சோ எலெக்டட். ஓகே, ஸோ இது வந்து 1946. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லை, அதே 1946 December 13 நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு இன்டீரியம் பிரைம் மினிஸ்டர் அவர் ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை கொண்டு வர்றாரு. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் நம்ம எப்படி உருவாக்க போகிறோம்னா இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாரு. அதுதான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனுடைய இது வந்து என்ன அப்படின்னா லைக் ஜிஸ்ட் மாதிரி, லைக் பின்னாடி வரக்கூடிய சாப்டர்ஸ் இருக்கும், ப்ரீஆம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி அப்படின்னு சாப்டர்ஸ் இருக்கும். அதோடைய ஒரு ஜிஸ்ட் மாதிரி தான் வந்து அவருடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இருக்கும். அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் என்ன இருக்குன்னா, இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நாடாக இருக்கும், இந்தியா ஒரு இண்டிபெண்டன்ட் சாவரின் ரிப்பப்ளிக் கண்ட்ரியாக இருக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே லிபர்ட்டி இருக்கும், ஈக்குவாலிட்டி இருக்கும், ஜஸ்டிஸ் இருக்கும், அண்ட் பேக்வேர்ட் செக்ஷன் பீப்புள் அண்ட் மைனாரிட்டிஸுக்கு செப்பரேட்டாக சேஃப்கார்ட்ஸ் இருக்கும். இப்படி இந்தியா ஒரு யூனிஃபைடு இந்தியாவை உருவாக்கப்படும். இந்தியாவுடைய டெரிட்டரிஸ் எப்படி இருக்கும். ஸோ இப்படி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அப்ஜெக்டிவ் வந்து அவர் கொடுத்துருப்பாரு. அதுக்கு பேர் தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அதை நம்ம லைன் பை லைனாக நம்ம புக்லேயும் பார்ப்போம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வாஸ் அக்செப்டட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இன் January 22, 1947 வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான், பிகாஸ் அதுதான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபிலாசபியை எம்பசைஸ் பண்ணும். அதை பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டியூஷனை உருவாக்குவாங்க. ஓகே, இது வந்து எப்போன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 1947 ஆஸ் பர் மவுண்ட் பேட்டன் பிளான் படி நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறாங்க. 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டுக்கு அப்புறம் சில சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்து டியூவல் ஒர்க் வந்துடும். ஒன்று என்ன அப்படின்னா, டு மேக் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஆஸ் யூஷுவலாக போயிட்டு இருக்கக்கூடியது. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா, டெம்பரரியாக ஒரு பார்லிமெண்ட்டாகவும் அது ஒர்க் பண்ணும். இட் மீன்ஸ் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடியாகவும் லா மேக்கிங் பாடியாகவும் அது ஒர்க் பண்ணும். பிகாஸ் அப்போ நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கியாச்சு, பட் நமக்கு பார்லிமெண்ட் கிடையாது. அப்போது இந்த டெம்பரரி பார்லிமெண்ட்டாகவும் அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. அப்போ அது பார்லிமெண்ட் செஷனாக கூடும்போது அதோட ஹெட் மாவலங்கார் இருப்பார். அது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியாக அந்த செஷன் நடக்கும்போது அதோட ஹெட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருப்பார். இப்படி டுவல் ஒர்க் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 1947 ஆன்வர்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டுக்கு அப்புறம் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா, இந்தியா எஸ்பெஷலி கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்து அந்த லா மேக்கிங் பவர் வந்து கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து ஒரு சாவரின் பாடியாக மாறிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நடக்கலை. ஸோ முஸ்லீம் லீக்கு வித்ட்ரா பண்ணி வெளியே போனதுனால த டோட்டல் ஸ்ட்ரென்த் 389 அப்படின்றது 299ஆகவும் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஓகே, பிகாஸ் முஸ்லீம் லீக் இங்கேருந்து வித்ட்ரா பண்ணி பாகிஸ்தான் போய் செப்பரேட் ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்கி அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்குனாங்க. பட் இந்தியா செப்பரேட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, இப்படி 2 years 11 months 18 days வந்து இந்த டியூரேஷன் எடுக்கப்பட்டது அந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு. மோர் தென் 60 கண்ட்ரீஸோட கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், அப்படியே வந்து கோ த்ரூ பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 64 lakh ரூபி கூட அதுக்கு வந்து செலவாச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு லாங் ஒரு ப்ராசஸில் தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டது. ஸோ அதே 1947 அண்ட் August 29 டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க அம்பேத்கர் தலைமையில். ஸோ அதுக்கு முன்னாடி சில கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க, மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி. இந்த மேஜர் கமிட்டியோட ஒர்க் என்ன அப்படின்னா, அவங்க யூனியன் கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கணும், ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி இப்படி டிஃப்ரெண்ட்டாக இதை வந்து சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ அந்த மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி, இந்த மேஜர் கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கான்ஸ்டியூஷனை எடுத்து அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ ஃபைனலாக டிராஃப்டிங் கமிட்டி அதை ஃபைனல் டிராஃப்ட் பண்ணுவாங்க. அது என்ன வேணும் என்ன வேணான்றதை ஃபைனல் டிராஃப்ட் பண்ணி அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. ஃபைனலாக 1949 நம்ம November 26 Indian Constitution was adopted. In 1950 January 26 நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வருது. Why we choose 1950 January 26? The January 26 it's nothing but already we celebrated like an Independence Day in 1930 January 26. ஸோ அந்த டேயை நம்ம ரிமெம்பர் பண்ணுறதுக்காக நம்ம
நம்ம வந்து திருப்பி அந்த டேயோட இம்பார்ட்டன்ஸை தெரிவிக்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்தது தான் வந்து ஜனவரி 26. இப்படி தான் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது உருவாக்கப்பட்டது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் ஸ்டோரி தான். இதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மிகாந்தில் உங்களுக்கு லைன் பை லைனாக நான் அதை என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஈவன் இந்த கான்செப்ட் புரியலைனாலும் சரி, ஈவன் இந்த வேர்டு புரியலைன்னா கூட யூ கேன் ஆஸ்க் கொஷின். ஸோ 100% உங்களுக்கு கிளாரிட்டியோட சொல்லித்தரப்படும். ஓகே.